டேச்சர் கலாட்டா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூரில் இருக்க பனசங்கரி அம்மன் டெம்பிளோட நவராத்திரி ஸ்பெஷல் டே 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம் வந்து இதுதான். நவராத்திரி ஸ்பெஷலுக்காக சூப்பராக அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கோயிலுக்கு வந்து சாட்டர்டே வந்து போயிருந்தேன். அன்றைக்கி தான் நவராத்திரி ஸ்பெஷல் டே 3. அங்கே நான் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அது என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் டெக்னாலஜி அண்ட் கேஜெட்ஸை பற்றி எல்லாமே நீங்கள் ரிவ்யூஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம். இப்போ எலக்ட்ரானிக்ஸில் லேப்டாப்பு, மொபைலு, சார்ஜர் என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் வேணுமோ அது எல்லா சம்மந்தமாகவும் நீங்கள் வந்து இதில் ரிவ்யூ பார்த்துக்கலாம். ரிவ்யூ பார்த்துட்டு இதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா ரிவ்யூஸ் வந்து நம்ம மெயினாக பார்ப்போம் இல்லைங்களா, எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேட்டஸ்ட் ரிவ்யூ வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம வியூ பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா சம்மந்தமாகவும் நாம் வந்து செக் பண்ணிக்கலாம். என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, இன்றைக்கி என்ன வந்து நியூவாக போயிட்டுருக்கு டெக்னாலஜியில், கேஜெட்ஸ்லன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து இதில் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ரிவ்யூஸும் வந்து அப் டு டேட்டில் கரெக்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டெக்னாலஜி இல்லை கேஜெட்ஸ் பற்றி நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த ரிவ்யூ பேஜில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நாம் வந்து கோயிலை பற்றி பார்க்கலாம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கடவுள் பனசங்கரி அம்மன் தான். இது வந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா பனசங்கரிங்கிற பிளேஸில் இருக்குது. அதனால் இந்த கோயிலோட நேமும் வந்து பனசங்கரி அம்மன் டெம்பிள்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பெங்களூரில் இருக்குது. கனகபுரா ரோடு, மைசூர் போகிற வழியில் கனகபுரா ரோடுங்கிற இடத்துல இருக்குது. மெயின் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நகர் அண்ட் ஜெயநகர், இது ரெண்டுமே மெயின் சிட்டி தான். அந்த ரெண்டு சிட்டிக்கும் நடுவில் பனசங்கரிங்கிற பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸோட பஸ் ஸ்டாப்பில் தான் இந்த கோயில் வந்து இருக்குது. கோயில் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்கும், அப்புறம் விநாயகர் இருப்பார். நவகிரகத்துக்கு பின்னாடி ஒரு சின்னதாக இடம் இருந்தது, அது ஒரு சின்ன ரூம் மாதிரி. அங்கே வந்து சைடில் கோலு வச்சு சாமி சிலை வச்சு அவங்க யாகெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க நவராத்திரிக்காக. அப்புறமா பனசங்கரி அம்மன் பிரகாரத்தை சுற்றி வரும்போது சைடில் லக்ஷ்மி நரசிம்மரும் இன்னொரு அம்பாலும் இருக்காங்க. அங்கே தான் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் உள்ளே வந்து பனசங்கரி அம்மன். ஏன்னா உள்ளே வந்து எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கோயில் ஃபுல்லாகவே வந்து லைட்டு நிறைய வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் பனசங்கரி அம்மன் மெயின் பிரகாரத்தோட லைட் செட்டிங்கு. இதுதான் வந்து சைடில் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் இதுவும் இன்னொரு அம்பாலோடதும் நீட்டாக வந்து அவங்க அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தாங்க நவராத்திரிக்காக. நவராத்திரிங்கிறது வந்து 9 நாள் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம 10வது நாள் ஆயுத பூஜை கொண்டாடுவோம். இது வடநாட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. இது பெங்களூர்லேயும் கர்நாடகாலேயுமே வந்து ரொம்ப ஃபேமஸாக அவங்க கொண்டாடுவாங்க. அம்மன் கோயில் எல்லாமே விசேஷமாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆயுத பூஜை இதுக்கு தான் கொண்டாடுவோம். எல்லோரும் கோலு வைப்பாங்கன்னா சொல்ல முடியாது, ஆனால் கர்நாடகாவில் நிறைய பேர் வைப்பாங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா சைடில் சாமிக்கு பழத்தில் அலங்காரம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த வீடியோஸ் கிளிப்பையும் வந்து நான் காமிக்கிறேன். சாமிக்கு வந்து எப்படி வந்து பழத்தில் அலங்காரம் பண்ணி அலங்கரிச்சிருந்தாங்க சாமியை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்களா, இதுதான் வந்து பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, யாகம் வளர்த்துட்டு இருந்தாங்க நவராத்திரிக்காக. பாருங்கள், ஹோமகுண்டம் தெரியுது, ஐயர் போயிட்டுருக்காரு. இங்கே வந்து சாமி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அங்கே தான் வந்து கோலு 3 தெய்வம், 3 சிலை, அம்மன் சிலை, அப்புறம் கீழே வந்து கலசம் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே மதியம் 12 மணிக்கு மேலே அங்கே லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தான் வந்து இங்கே க்யூவில் போயிட்டுருக்காங்க. ஒரு சில பேர் தட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ஸ்டாண்டு. இங்கே தான் வந்து தட்டு இருக்கும், நாம் எடுத்துகிட்டு போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டெய்லியுமே வந்து அங்கே அன்னதானம் வந்து போட்டுட்ருக்காங்க. இவ்வளோ பேருக்குன்னு தான் இல்லை, எத்தனை பேர் போனாலுமே அங்கே சாப்பிட்லாம், யார் வேணாலும் போய் சாப்பிட்லாம். இத்தனை பேர்த்துக்குன்னு தான் இல்லை, எல்லாருமே வந்து அங்கே நம்ம சாப்பிட்லாம். பார்த்திங்களா, நான் சொன்னேன் இல்லையா, பழத்தில் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக பழத்தில் மாலை மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எல்லா பழமுமே அங்கே இருக்குது. அன்னாச்சி, மாதுளம்பழம், சாத்துக்குடி, மொலாம்பழம் சொல்லிட்டு எல்லா பழத்துலேயுமே வந்து அவங்க அலங்காரம் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து கோயிலை சுற்றி க்யூவில் வந்து போகணும். பாருங்கள் எத்தனை பேர் வந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நான் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த பழத்தில் வந்து டெக்கரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, சண்டே வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக, டே 4 நவராத்திரிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. அந்த ஃபோட்டோவையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சண்டே எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் முடிஞ்ச இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டு வாங்க. ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். இது வந்து கோயிலில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோக்களே. இப்போ நாங்கள் வந்து 4 பேர் போயிருந்தோம். நான், என்னோடய பேபி, ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய அத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.